தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் பாஜக நிர்வாகிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் இன்று ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் பறக்கும் படையினரால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினா நாகேந்திரன் ஓட்டல் ஊழியர் சதீஷிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக இந்த விசாரணையானது கிட்டத்தட்ட நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர், பாஜக நிர்வாகி முரளி மற்றும் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி தரப்பில் சம்மனானது அனுப்பப்பட்டது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் சேகர், பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், நயினா நாகேந்திரன் PA என கூறப்படும் நீலமுரளி யாதவ் ஆகிய 3 பேர் இன்று சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று ஆஜராவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவர்களது வழக்கறிஞர்கள் சார்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று வழக்கறிஞர்கள் மூலமாக சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இன்று ஆஜராகும் நிலையில் தற்போது இது வழக்கறிஞர்கள் சார்பில் கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கில் பெரும் எதிர்பார்ப்பு மேலும் கூடியிருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும், மேலும் இந்த சிபிசிஐடி போலீசார் தரப்பில் மீண்டும் ஒரு சம்மனானது அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர்கள் ஆஜராக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுக்கப்படும் என்று சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.